அதுவும் உளுந்துரும். நீ பேசாமல் கம்மி இந்த பக்கமாக வா, நான் எடுத்து தரேன். இது எப்படி கத்தாழை இது உள்ளே போயிருக்கு பார்த்தியா? இதெல்லாம் வந்து நீங்கள் மேலேயே படுத்துக்கிட்டு என்னை இந்த இதுக்குள்ளே தான் வந்து பறிச்சுட்டு வர சொல்லியிருக்கீங்க. நீ அதை மட்டும் காட்டணும், இப்படி எண்ணெயும் சேர்த்துல காட்டணும். நீங்கள் பண்ணுங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்க்க. வேலை செய்யறதெல்லாம் தெரியும். என்ன அதை எடுக்க வேணும், போட்டதை மட்டும் எடு. ஏன்னா இன்னைக்கு இதில் கை வச்சா வேலைக்கு ஆகாது. ஒரு புதை மணி ஆயிடுச்சு, நாங்கள் கத்தாழையை ஒழிச்சு வச்சுருக்கோம்னு நினச்சிட்டு சொன்னாலும் சொல்லனாலும் நீங்கள் ஒழிச்சு தான் வச்சுருக்கீங்க. ஒழிச்சு வைக்கலடி, இங்கே வச்சோம், இதுக்கு மேலே அப்படியே வந்துடுச்சு. அதை தூக்கிடுவா? தைரியம் இருந்தா தூக்குங்க. தூக்கிடுவீங்களா தனியாளா? எடுத்துகிட்டு போய் படிக்கட்டில் வச்சுக்கலாமா? அப்போ படிக்கட்டுலாம் வேணாம், இங்கேயே கட் பண்ணி வச்சுட்டு போயிடும். அப்படியே சும்மா தானே இருக்கீங்க, இதெல்லாம் நடுவில் இறங்கி பிடுங்கண்ணா என்ன? எங்கே திரும்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த எண்ணெயவே நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இல்லைன்னா படுத்து தூங்கியிருப்பீங்க நேரம். தூங்குறது இந்தம்மா கொஞ்சம் தள்ளி உட்காந்து பாரு அப்படின்ட்டு என்னை படுக்கிறதுக்கு தானே பிளான் போட்டீங்க. ஏய், முடி வேணும்னு நீ கூப்பிட்டு வந்திருக்க, இல்லைன்னா முடியெல்லாம் கொத்து கொத்தாக வருதாண்டா தம்பி. அதனால என்ன வேலை வாங்குறாங்க. ஆனால் ஒரு வேலை செய்ய சொன்னால் அதை எடுத்துகிட்டு போய் போடணும், அதை போடல. நீ பேச்சு மட்டும் தான் நடக்குது, போட. சரி அம்மா, அதை பிடுங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னால் தானே பிடுங்க. ரோபோட் வந்து பிடுங்கும். இது முதல்ல எடுத்து போடு. சரி போதும், இப்போ எதுக்கு பிடுங்குறீங்க? இந்த பேச்சு சரி, நான் நாளைக்கு க்ளீன் பண்ணுவோம். இப்போ வந்து வந்த வேலையை பார்ப்போம். ஓகே, அந்த வேலைக்கே நைட் ஆயிருமாமா? இல்லை இதை வேறு நீங்கள் க்ளீன் பண்ண உட்காந்துருவீங்களோ நினச்சேன். ஏய் நவுரு, அதில் போய் ஒன்றும் தண்ணி ஊற்றி பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஆட்சி இருந்தெல்லாம் ஊற்றுவாங்க, நம்மளுக்கு வீட்டை விட்டு இறங்குறக்கே டைம் இல்லை. சரி எவ்வளோ விடு. ஏய் நீ கை வைக்காத, நல்லா ஒன்று போட்டால் போதுமா? ரெண்டு போடுவா? எடுங்க பார்த்துக்கலாம். பேசாம தம்பி நீ அப்படியே என்ன போக மீதி இருந்தாலும் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். என்ன இருங்கம்மா, இந்த பெருசு எங்கள் தோட்டத்தில் வந்த கற்றாழைங்க ஃப்ரெஷ்ஷாக தாங்க யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ஆமாம் ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. ஒரு பாட்டியம்மா இந்த வீட்டை சுற்றிட்டு இருந்தாங்க, அந்த பாட்டியம்மா தான் ஊற்றி வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு கத்தாழைனா ரொம்ப பிடிக்குங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க போனதும் அவரை சொத்து கூட ஊற்றலைங்க. செருப்பு நான் ஊற்றி பாருங்க, ஒரு 5 ரோஸே பூத்துருச்சு. நம்ம இன்னைக்கு ரோஸ் செடி வச்சோம் இல்லையா, அதில் வந்து ரோஸ் பூத்துருச்சு. அதை தான் கொண்டையில் வச்சுருக்கீங்களே அதுவா? ஆமாம், அதுக்கு எதுக்கு ரோஸ் செடியை காட்டணும்? உங்கள் மண்டையை திருப்பி காட்டினாவே போதும். மண்டை காட்டு, ரோஸு காட்டு. ஓகே, இதை அப்படியே பத்திரமா வச்சிடலாம்னா ஏதாவது தள்ளிட்டு போயிடுவாங்க. ஓகே, இப்போ என்ன பறிக்கிறீங்க? இங்கே வா, கட் பண்ணி இதை பிடிடி. என்ன பண்ணுற? எதுவும் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். என்ன பண்ணுற? என்ன பண்ண? இதில் போட்டுரு. அறிவு எப்படி தான் இந்த அறிவு முறைக்குதோ? அதெல்லாம் தன்னாலேயே வந்து அப்படியே மினி காடே இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. அதெல்லாம் கட் பண்ணி நீட் பண்ணணும். ஓகே, இவ்வளோதான் கிடச்சிது பூவு. இன்னும் கொஞ்சம் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். இதுலேயுமே பூவெலாம் இல்லை,
ம் சரிப்பா. ஏய் மெதுவா போ. நம்ம வீட்டில் பறிச்சது மட்டும் பத்தாதுங்க, பக்கத்து வீட்டிலலாம் யார் என்னென்னலாம் இருக்குதோ அதையும் பறிச்சுட்டு வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சிடணும். ஆக மொத்தம் நமக்கு மண்டையிலேருந்து மயிர்கீழே கொட்டாமல் இருந்தால் சரி. ஒன்று விடக்கூடாதுங்க. பக்கத்து வீட்டில் வந்து அதுவும் பக்கத்து வீட்டில் திருடி எடுத்துகிட்டு வந்து எண்ணெய் காய்ச்சினா முடி வளரும்னு சொன்னாங்கன்னா அதையும் நம்ம செஞ்சிடணும். கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நடக்கலனாலும் செஞ்சு பார்த்துருவோமேனாலும் செஞ்சு பார்த்துருவாங்க. பாருங்க உனக்கு காய்ச்சி கொடுக்குறேன் பாரு. உனக்கு முதல்ல ஒன்று விதிக்கணும். ஒன்று என்ன சொல்கிறேன், எனக்கு முக்கியம் இல்லைங்க இனிமேல் முடி. இந்த பொண்ணுக்கு நாங்கள் இந்த பொண்ணு தான் சொல்லிச்சு. அப்படியா? கொட்டுது முடி முக்கியம் இல்லைல்ல, இருக்கிற கொண்டையை கட் பண்ணிருங்க, கிராப் வெட்டிக்கோங்க, நான் ஒத்துக்கிறேன். கிராப் வெட்டிட்டு தான் இப்போ வளர்ந்துருக்கு. ஏய் ஐயோ நம்மளால பாருங்க கை காலை வச்சுக்கிட்டு கம்முனே இருக்கிறது இல்ல. இது இட்லி பூ தானே? பூவை சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. என்ன கரெக்டாக பண்ணுறீங்க? அதுவா சூடா கத்தாதீங்கடா எவ்வா சாமியலே. சரிடா பரவாயில்லடா, இலை தாண்டா பறிக்கிறோம். பூ நல்லா இருந்தா பூவையும் பறிப்போம். நாங்க தூரமா இருந்துக்காது. இப்போ நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே வீடியோ போட்டுருவீங்களா என்ன? ஜாலியாக தான் இருக்கும். ரெட்டு கிடைக்கலன்னா மஞ்சளும் போட்டுடலாம்ல. அதானே அடுத்த முடிதானே, என்ன போட்டா என்ன? அப்படி இல்லை, சில பேர் போடுவாங்க எல்லோ கலர் செம்பருத்தி கூட. சும்மா வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட வேண்டியது, கையில கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்டு முடி வளரும்ன்ற வேண்டியது. நாளைக்கு முடி மட்டும் வளரல, நாளைக்கு எப்படி வளரும்? நாளைக்கு எப்படி வளரும்? என்ன காய்ச்சி எவ்வளவு காய்ச்சறோமோ. பக்கத்து வீட்ல இந்த ரெண்டு பூ திருடி வச்சுங்க. ஐயோ இருடா பூசு கம்முனு அதுல வேணாம். மா நாளைக்கு பூத்துருமா? ஷட் அப். அவங்கள்ட்ட போய் குத்தம் பாரு. ஏய் நான் என்ன சொல்றேன், நாளைக்கு எப்படி பூப்போம்? இது பண்ற எண்ணெயை பூரா தீத்தனா தான் பூப்போம். அதான் தீத்ததுக்கு அப்புறம் பூ பூக்கலன்ற நானும் லூஸ் மாதிரி பேசுறேன். அவங்க முடி வளரலைன்னா தான் இருக்கு. என்ன பண்ணுவேன் பாருங்க, இந்த அம்மாவை நம்பி யாரும் உடனே அரைச்சிடாதீங்க.